இன்ஸ்டாகிராம் மூலம் 4 to 5 வருடம் காதல். காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்த தாய் தந்தையினர். காதலனை கடத்திவிட நினைத்த பெண். இத பார்த்து கடுப்பான காதலியையும் காதலின் தாயையும் வெட்டி கொன்ற காதலன். என்னதான் நடந்துச்சு இதெல்லாம் பத்தி தான் ஃபுல் டீடைல்டா நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் ஜெசோனா. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பத்தின கருத்து ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா தாராளமா கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்டை பார்த்துட்டு தான் நாங்க நெக்ஸ்ட் வீடியோ இன்னும் பெஸ்டா எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சம்பவம் எப்போ எந்த இடத்துல எங்க வச்சு நடந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அந்த இடத்துல பச்சைப்பாளையம் சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில வந்து பூவரசி அந்த பொண்ணும் அவங்களுடைய அம்மா அப்பா எல்லாருமே வசிச்சுட்டு வராங்க. இந்த பூவரசி பெண்ணுக்கு வந்து எத்தனை வயசு ஆகுதுன்னா 22 வயசு ஆகுது. இந்த பொண்ணு இப்பதான் காலேஜ் முடிச்சுக்கிட்டு அதே அந்த பகுதியில வந்து ஈவி இருசக்கர எலக்ட்ரிக்கல் ஸ்டோர் ரூம் இருக்குது. அந்த ஸ்டோர் ரூம்ல இந்த பொண்ணு வேலை பார்க்குது. சரியா? இவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து பக்கத்துல இந்த பனியன் கம்பெனி தொழிற்சாலை இருக்குல்ல, அந்த தொழிற்சாலையில வேலை பார்க்குறாங்க. அவங்க அம்மா பேர் வந்து தனலட்சுமி. அவங்களுக்கு 42 வயசு ஆகுது. அவங்க அப்பா பேர் வந்து பழனிசாமி. சரியா? இந்த பொண்ணுக்கு தான் ஒரு அக்ஷய் என்கின்ற 27 வயது நபருடன் காதல் ஏற்படுது. அந்த பையன் எந்த பகுதியை சேர்ந்தவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பட்டிவீரம்பட்டியை சேர்ந்தவங்க. சரியா? இப்போ கோவை கல்லூரியில வந்து படிச்சுட்டு வராங்க. சரியா? எப்படி இவங்க ரெண்டுத்துக்குள்ள காதல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4லிருந்து 5 வருஷத்துக்கு முன்னாடி இன்ஸ்டாகிராம்ல இவங்க 2 பேருமே பேசியிருக்காங்க. பேசும்போது சாதா நார்மலா தான் பேசியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட் ஆனாங்க. ஃப்ரெண்ட் ஆகி வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 4லிருந்து 5 வருஷம். அப்போ வந்து இந்த பொண்ணோட டேட்டா எல்லாமே அந்த பையனுக்கு தெரிய வரும். அந்த பையனோட டேட்டாவும் இந்த பொண்ணுக்கு தெரிய வரும். சரியா? இது என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நாளடைவுல கண்டினியூ ஆயிட்டே தான் இருந்துச்சு. ஒரு நாள் இந்த பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு தெரிய வருது. உடனே இந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் என்ன சொல்றாங்கன்னா இந்த லவ்வ வந்து கண்டிச்சிருக்காங்க. இப்படி லவ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிச்சிருக்காங்க. அந்த பொண்ணும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சரி அந்த பையனை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க. சரியா? அதாவது அந்த பையன் மெசேஜ் பண்ணாலும் இவங்க பார்க்கறது கிடையாது. கால் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணது கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அந்த பையன்ட்டையும் சொல்லியிருக்காங்க எங்க வீட்ல வந்து இந்த மாதிரி அம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணும் தகவல் குடுத்துருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அப்போ அந்த பையன் வந்து ஒரு முடிவு எடுக்கிறான். ஒரு நாளாவது போய் அவங்க வீட்ல போய் பேசி பார்க்கணும். இல்லன்னா கொலை பண்ணிரணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு கிடைக்காதவ யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் முடிவெடுக்கிறான். சரியா? அதனால பிளான் போட்டு என்ன பண்றான், அருவாயோட என்னைக்கு போறான்னா, ஆகஸ்ட் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில இன்னைக்கு அந்த பையன் போறான். யாருக்கு வீட்டுக்கு போறான்னா, பூவரசி வீட்டுக்கு போறான். அப்போ வந்து பூவரசி என்ன பண்ணிட்டு இருக்கா, எப்பவும் போல வேலைக்கு தானே போயிட்டு இருக்கா அந்த பொண்ணு. அந்த பொண்ணு வேலைக்கு போறதுக்காக கிளம்பிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, வேலைக்கு போயிட்டாங்க. சரியா? ஏன்னா காலையிலேயே எல்லாருமே வேலைக்கு கிளம்பி போயிருவாங்க. அப்போ அதே மாதிரி அவங்க அப்பாவும் போயிட்டாங்க. அவங்க அம்மாவும் போகல. அவங்க அம்மா வீட்ல இருந்திருக்காங்க. சரியா? இந்த பொண்ணும் ரெடி ஆயிட்டு நம்ம வேலைக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது தான், இந்த அக்ஷய் என்கின்ற இளைஞர் என்ன பண்றான், வீட்டுக்கு வாரான். வீட்டுக்கு வந்துட்டு அப்போ வீட்ல யார் இருக்காங்க, பூவரசி அவங்களுடைய அம்மாவும் இருக்கிறாங்க. சரியா? பேச்சுவார்த்தை பேசுறான். கல்யாணம் பண்ற எதுக்கு அவாய்ட் பண்றாங்க அப்படின்னு நிறைய அங்க வந்து நடந்திருக்கு. சரியா? சம்திங் நடந்திருக்குது. உடனே வந்து வீட்ல அவங்க அம்மா வந்து வெளிய போ வெளிய போன்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து அங்க என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நமக்கு அதிகபூர்வமா தெரியல. பட் அங்க சம்திங் நடந்திருக்குது. உடனே இவன் மறைச்சு வச்சிருந்த அருவா இருக்குல்ல, அந்த அருவாய எடுத்து சர்ற மாரியா அவங்க அம்மாவ தான் முதல்ல வெட்டியிருக்கான். சரியா? வெட்டிக்கிட்டு அதுக்கு பிறகு இந்த பூவரசியும் வெட்டியிருக்கான். உடனே இவங்க 2 பேருமே உயிருக்கு அதாவது வெட்டின சவுண்டுக்கு அலறுவாங்கல்ல, அதே மாதிரி கத்தி இருக்கிறாங்க. கத்தும்போது அக்கம் பக்கத்துல எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்க, "என்னடா சவுண்டு கேட்குது?" அப்படி இங்க தான் சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு ஓடி வந்து பார்க்கும்போது 2 பேருமே ரத்த வெள்ளத்துல இருக்கிறாங்க. அக்ஷய் என்ன பண்றான், "வெட்டியாச்சு இனி தப்பிச்சு ஓடிருவோம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓட முயன்றான். அந்த டைம்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து அவன புடிச்சுட்டான். புடிச்சுக்கிட்டு உடனே போலீஸ் அதிகாரிகளுக்கு தகவல் குடுப்பாங்கல்ல, அதே மாதிரி தகவல் குடுக்குறாங்க. எந்த போலீஸ் அதிகாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லடம் போலீஸ் அதிகாரிட்ட தகவல் குடுக்குறாங்க. இந்த மாதிரி சம்பவம் சொல்லிட்டு குடுக்குறாங்க. உடனே போலீஸ் அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கு வந்து 2 பேர்த்தோட உடல கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. சரியா?
அக்ஷயும் கைது பண்ணியாச்சு. கைது பண்ணிட்டு போலீஸ் அதிகாரிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாரணைக்காக நீதிமன்றத்துல ஒப்படைச்சு நீதிமன்ற கஸ்டடியில வந்து இப்ப இருக்கான். விசாரணை பண்ணும்போது தான் தெரிய வந்துச்சு. என்னன்னா, போலீஸ் அதிகாரிகளே சொல்றாங்க. அதாவது Instagramல 4 டூ 5 வருடம் இவங்க 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. திடீர்னு வந்து அவன் வேண்டாம் அப்படிங்கிற அதாவது அவங்க வீட்ல வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. லவ் ஏத்துக்கல. அதனால அவ என்ன அவாய்ட் பண்ணு. ஆத்திரத்துல நான் இது பண்ணிட்டேன். கொன்னுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். போலீஸ் அதிகாரிகளும் அதே மாதிரி ஆத்திரத்துல பண்ண ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? சரி, இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்குது. பட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய ஊடகங்கள்லாம் இருக்குதுல்ல. நெறைய ஊடகங்கள்ல என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு விதமா பேசுறாங்க. சில ஊடகங்கள்லாம் நான் படிக்கும்போது என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த பொண்ணும், அந்த பையனும் கிட்டத்தட்ட 4ல இருந்து 5 வருஷம் இன்ஸ்டா மூலமா லவ் பண்ணியிருக்காங்க. அது உண்மதான். ஆனா வந்து பேரண்ட்ஸ்க்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்ல இருக்குது. தாலிய மறைச்சு வச்சுட்டு அவங்க அம்மா வீட்ல வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இந்த பையன வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க. அந்த பையன் அந்த ஆத்திரத்துல வந்து கொன்னு போட்டான். அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வெவ்வேறு விதமா பேசுறாங்க. இன்னொரு தரப்புல என்ன பேசுனாங்கன்னா, அதாவது அந்த பொண்ணு வந்து அந்த பையன லவ் பண்ணாங்கல்ல, அவங்க வீட்ல வந்து தெரிய வந்துச்சு. தெரிய வந்தோனே வீட்ல அக்செப்ட் பண்ணல. அக்செப்ட் பண்ணாம வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. தெரிவிச்ச உடனே மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. நல்ல வரம் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால அந்த பொண்ணு வந்து அந்த பையன வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டேன். அப்படிங்கிற மாதிரியும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க சரியா? ஒவ்வொருத்தங்களும் வெவ்வேறு விதமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா வந்து இன்னுமே பாயிண்ட் ஆட்டு என்ன சம்பவம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப தெளிவா தெரியல. சரியா? போலீஸ் அதிகாரிகள், அங்க உள்ள ஊர் மக்கள் எல்லாருமே இந்த மாதிரி தான் 4ல இருந்து 5 வருஷம் வரைக்குமே Instagram மூலமா லவ் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற மாரி எல்லாருமே சொல்றாங்க. பட் இன்னுமே என்ன காரணத்தினால அந்த பையன் கொன்னான்? என்ன சம்பவம் நடந்துச்சு? அப்படிங்கிற மாதிரி இன்னும் முழுமையா வெளியாகல. பட் இருந்தாலுமே அந்த பையன வந்து விசாரணைக்காக வந்து இப்போ நீதிமன்ற காவல்ல வச்சிருக்காங்க. இனி என்ன? எப்படி? அப்படிங்கிற மாதிரி எல்லாமே தெளிவா தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சொல்லியே ஆகணும். சரியா? இத குறித்து என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு ஒரு 4ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் லவ் பண்ணியிருக்குது. அப்ப அவங்க வீட்ல எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாலும், அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணுது. சரியா? அப்ப அந்த பையன் என்ன பண்ணியிருக்கலாம்? சரி என்ன யாருன்னு சொல்லிட்டு வீட்ல வந்து பொறுமையா பேசியிருக்கலாம். என்ன ஆச்சு? என்ன சம்பவம்? அப்படிங்கிற மாதிரி பொறுமையா பேசியிருக்கலாம். பட் அவன் ஆத்திரத்துல இந்த மாதிரி அருவாள் எடுத்து வெட்டுனது ரொம்பவே தப்பு அப்படிங்கிற மாரி தான் சொல்லி ஆகணும். சரி, ஓகே. இந்த வீடியோ பார்க்குற நீங்க ஒரு காதலன் காதலியையும், காதலியோட தாயையும் வெட்டி கொன்றது வந்து நீங்க எந்த மாதிரி நெனைக்கிறீங்க? அத உங்களுடைய கருத்த கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல சந்திக்கிறேன். பாய்.